ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னும் ஒரு வாரத்துக்கு குட்டி ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா தான். ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக, ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது பாஸ்தாலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் எந்த பாஸ்தா இருக்கோ உங்கள்கிட்ட அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது தான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானது. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது அந்த பாஸ்தா ஒன்றோடு ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதுக்காக தான். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அந்த பாஸ்தாவை அதில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அது கொதிக்கட்டும். கொதிக்கிறது வரை கலந்து விடுங்க. அப்படி இல்லைன்னா அடியில் வந்து எல்லாம் ஒட்டிடும். அதனால தான் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. லைட்டாக பச்சை தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுருங்க. உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து பட்டர் சேர்த்து தான் பண்ணணும். நம்ம பட்டர் இல்லாத போது நெய்யும் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான். அடுத்ததாக வந்து 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். அந்த மைதாவை வந்து நெய்யிலேயே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 கிளாஸ் பால் எடுத்துருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த மைதாவை நல்லா அந்த பால்லையே வந்து வேக வைக்கணும். இது வந்து நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் காய்கறிலாம் சேர்த்து பண்ணுவாங்க. ஸ்வீட் கார்னு, குடமிளகாய் இதெல்லாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. ப்ளெயினாக தான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அந்த மாதிரி காய்கறி சேர்த்து கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த மைதா வந்து பால்லையே நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச பாஸ்தாவை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அது வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. காரத்துக்கு வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டிலேயே அரைச்சது தான். காஞ்ச மிளகாய் வந்து மிக்சரில் போட்டு நல்லா பவுடராக பண்ணிவிட்டு அது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்து கிளறி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஒயிட் பாஸ்தா ரெடி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.